என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க, அப்புறம் லவ் பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் கஷ்டங்க, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க, அதெல்லாம் கஷ்டங்க. என்ன பிரச்சனை, லவ் பண்ணல? என்னங்க இப்படி நீங்க இப்படி கத்தி மிரட்டுறீங்க? அப்படி இல்ல தாலி கட்டி மட்டும் பாரு, என் பெண் இப்படி குழந்தை வரும் பாரு. அதெல்லாம் விட, இப்ப லவ் பண்ண உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க சும்மா இருங்க, எனக்கு இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி லவ்னா கொஞ்சம் டர்க்கிங்க. ஏங்க ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ஜாலியா கிளுகிளுன்னு தான் போவோம். போ நட்டுக்கிட்டு போச்சுன்னா யாரும் வந்து காப்பாத்துவா? இந்த பைக் தான் வாங்கின புதுசுல நல்லா இருந்துச்சு, அப்புறம் போ புடின்றவங்க நிக்கல. ஏன் அப்ப லவ்ல ஒரு பிரச்சனை, நீங்க கூட போவீங்க நான் கூட போன்னு சொல்றீங்களா? ஏன் என்ன பேசுறீங்க நீங்க? நீ என்ன கூட போற சொல்ற, பட் அது ஓகே, அது போற. அட நீ என்ன கூட போற சொல்ற, எனக்கு புரியல. ஏய் மரியாதை மட்டும் இல்லன்னு வெச்சுக்கோ, போன் எடுத்து ஃப்ரேம் போட்டு மாலை போட்டு மாட்டி வச்சறேன், புரியுதா? என்னங்க லவ்ல ஏதாவது பிரச்சனை சர்வீஸ் பண்ணனும்ன்றீங்க, அந்த லவ்ல ஏதாவது பிரச்சனை அதான் சர்வீஸ். ஏய் நான் சொல்ற சர்வீஸ் அதான் இந்த கன்வர்சேஷனா? உரையாடல். அது கான்வர்சேஷன். இங்க பாரு இப்ப நீ சொல்றது எனக்கு புரியுது, நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. இதுதான் லவ்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், சர்வீஸ், கன்வர்சேஷன், அவ்வளவுதான். உனக்கு ஒரு விஷயம் புரியுதா? 6 வருஷமா உன்னை ஏதோ பண்ணல, கரெக்ட் பண்ணாத பார்க்க நடக்கவே இல்ல. இப்போ ஒரு கன்வர்சேஷன் பண்ணோட எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல, ஃபேமிலி அப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி ஆனது ஆயி போச்சு, அப்படியே கன்வர்சேஷனும் நடந்துருச்சு. வேற யாரா இத்தனை வருஷம் இவ்வளவு விஷயம் சொன்னீங்க, அப்படியே எல்லார்கிட்டயும் சொல்லிருங்க. நம்மளுது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி புக் ரெஜிஸ்டர். ஓகே.